வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறை செயல்முனைவு. ஜுடிஷியல் ஆக்டிவிசமை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி 3 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அது என்னென்னு பார்ப்போம். மக்களாட்சியின் 3 தூண்கள் இது என்னென்னு பார்ப்போம். முதல் தூண் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம். இரண்டாவது தூண் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்துறை. மூன்றாவது தூண் ஜுடிஷியரி, நீதித்துறை. முதல் தூண் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் இதில் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ், எம்பிஸ். ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இவர்களுடைய வேலை என்ன? சட்டத்தை ஏற்றுவது, மேக்கிங் ஆஃப் லாஸ், லா மேக்கிங் பாடி. இதுதான் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகத்துறையினுடைய வேலை நாட்டை நிர்வகிப்பது, அட்மினிஸ்ட்ரேட்டிங் த கண்ட்ரி. இதுதான் எக்ஸிக்யூட்டிவோட ஜாப். எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க. மூன்றாவது தூண் ஜுடிஷியரி, நீதித்துறையில் மேலே சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் இருக்கும். அது கீழே உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் யார் வேலை செய்வாங்கன்னா நீதிபதிகள், ஜட்ஜஸ் வேலை செய்வாங்க. நீதித்துறையினுடைய டியூட்டி என்னன்னா சட்டத்தை நிலைநாட்டுவது, upholding the laws of the land. This is the duty of judiciary. சரி, இப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே லெஜிஸ்லேச்சர் பற்றி பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்த்தோம். லெஜிஸ்லேச்சர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ், இந்த 2 தூண்கள், இந்த 2 பில்லர்ஸும் ஒரு சில நேரங்களில் அவங்களோட வேலையை சரியாக செய்யாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் அவர்களுடைய அந்த அதிகாரத்தை அத்துமீறி செயல்படக்கூடிய ஒரு சில சமயங்களும் உண்டு. இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறையானது, ஜுடிஷியரியானது அந்த இடத்திற்கு வந்து அந்த வேலையை தானாக எடுத்து செய்யும். இல்லை ஒருவேளை அவங்களுடைய அதிகாரத்தை விதி மீறுறாங்கன்னா அது என்ன சொல்லணும்னா நீங்கள் அதிகாரத்தை விதி மீறுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி விதி மீறக்கூடாது அப்படின்னு ஜுடிஷியரி அந்த இடத்துல வந்து லெஜிஸ்லேச்சரையும் எக்ஸிக்யூட்டிவையும் ஒரு பல்வார்க்காக, ஒரு செக் பாயிண்ட்டாக இருந்து ஸ்டாப் பண்ணி செயல்படும், அவங்களுக்கு ஒரு கைடாக செயல்படும். இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஸ்பெசிஃபிக்காக 2 சிச்சுவேஷன்ஸில் நடைபெறும். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆனது, அதாவது ஒரு நாடானது, ஸ்டேட்டுன்னு சொல்கிறது அதாவது வந்து நாடை தான் சொல்கிறோம். ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேட் ஒரு சர்வாதிகார நிலையில் செயல்படுவது, அத்தாரிட்டேரியன் மேனரில் செயல்படுவது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஜுடிஷியரியானது இறங்கி வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிட்டேயோ இல்லை லெஜிஸ்லேச்சர்கிட்டயோ என்ன சொல்லணும்னா நீங்கள் அதிகார அத்துமீறலில் ஈடுபடுறீங்க, இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது சொல்லும். இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன ஆகும்னா ஸ்டேட் ஆனது செயல்படாமல் இருக்கும், ஒரு சாஃப்ட் ஸ்டேட்டாக இருக்கும், டிஸ்ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டாக இருக்கும், செயல்படாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணணும்னா லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் செய்யாத வேலையை ஜுடிஷியரியாக எடுத்து செய்யும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இந்தியாவிலே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது ஹியூமன் வேஸ்ட்டை, ஹியூமன்ஸை, மற்ற மனிதர்களே எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறது தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். இதுக்கு பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இந்தியாவில் இது வந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கி தேதியிலும் இது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலை. இது வந்து பல வருடங்களாக ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுச்சுன்னா ஜுடிஷியரி கீழே அதுவாக இறங்கி வந்து என்ன சொல்லுச்சுன்னா நீங்கள் நிர்வாகத்துறையும் சட்டமன்றமும் நீங்கள் இதுக்கு சரியான சட்டத்தை நீங்கள் வகுக்கவில்லை, அதே போல் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ராக்டிஸை எராடிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இந்தியாவில் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரியாக, நீதித்துறையாக இறங்கி வந்து இந்த விஷயத்தை சொல்லிச்சு. இது யார் சொன்னால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லோக்பால் நம்ம சொல்லலாம். லோக்பால் ஆன்டி கரப்ஷன் பாடி. லோக்பால் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. இதில் பார்லிமெண்ட்டில் நிறைய வாட்டி பில் பாஸ் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துகிட்டு வரல. இதை வந்து ரீசெண்டாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் மசோதாவானது ஆக்டாக மாறி இப்போ தான் லோக்பால்னே ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பல வருடமாக இந்த லோக்பால் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆம்பட்ஸ்மன் அப்படின்ற போஸ்ட்டை இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. இதை வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி
வற்புறுத்தி இதை கண்டிப்பாக இந்தியாவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுச்சு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். லோக்பாலும் சரி, மேனுவல் ஸ்கேவஞ்சிங்கும் சரி, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் யார் இருக்கணும்னா ஸ்டேட்டாக தான் இருக்கணும். அந்த கவர்மெண்ட்டாகவே, அட்மினிஸ்ட்ரேஷனாகவே தான் எடுத்து இதெல்லாம் இனிஷியேட்டிவாக செய்யக்கூடியது. ஆனால் இதெல்லாம் அந்த ஸ்டேட் செய்யலை, அதாவது கவர்மெண்ட் செய்யலை. கவர்மெண்ட் செய்யலைன்னு உடனே கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலைகளை யார் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை, ஜுடிஷியரியாக எடுத்து பண்ணுச்சு. இதை தான் நாம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் வெரி ஹெல்த்தி இன் அ டெமோக்ரஸி. ஒரு மக்களாட்சியில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு மேலே யாராவது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு பாடியோ இவங்க சரியாக செயல்படுகிறார்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. அது வந்து ஜுடிஷியரி பார்க்கும். ஜுடிஷியரி இஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி. ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் கீழேயும் வராது, லெஜிஸ்லேச்சர் கீழேயும் வராது. அப்போது இந்த ஜுடிஷியரி இந்த 2 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியும் ஒரு சூப்பர்விஷன் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான விஷயம். கண்டிப்பாக ஜுடிஷியல் ஆக்டிவிசம் டெமோக்ரஸிக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் மெயினாக அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக ஜுடிஷியல் ஆக்டிவிசமில் நிறைய முறை ஹைகோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டும் இந்தியாவில் ஈடுபட்டிருக்கு. ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் அ ஹெல்த்தி ட்ரெண்ட் இன் அ டெமோக்ரஸி. ஒரு சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலையும் தாண்டி ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லக்கூடிய, அதாவது நீதித்துறை அத்துமீறல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் எட்டக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். பாலிசி மேக்கிங், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் யாருடைய கடமைன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவோட கடமை தான். ஒரு பாலிசியை கொண்டு வரலாமா வேணாமா, மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரலாமா வேணாமா, ஒரு நியூ ஸ்கீமை டிசைன் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே யார் பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் தான் டிசைன் பண்ணணும். அதுக்கான ஸ்கில், நாலேஜ், எக்ஸ்பர்டீஸ்லாம் யார்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை டிவைஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் நீதித்துறை, ஜுடிஷியரி கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது ஜுடிஷியரி கீழே வந்து ஒரு நாட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நாட்டை இப்படி தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு நாட்டினுடைய பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனும் ஃப்ரேமிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த 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 டொமைன் ஸ்கில்லும் நாலேஜும் பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு இருக்காது. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில விஷயங்களில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்ற பேரில் நீதித்துறை என்ன பண்ணுறோன்னா லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இடையே வந்து ஒரு மூக்க நுழைக்கும் வேலையை வந்து ஒரு சில இடத்துங்களில் அது வந்து ஈடுபட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா டெமோக்ரஸிக்கு உகந்தது கிடையாது. திஸ் இஸ் நாட் ஹெல்த்தி இன் அ டெமோக்ரஸி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா சினிமா ஹால்ஸில் ஆடியன்ஸ் எல்லாருமே நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக எழுந்திரிச்சு நிற்கணும், டோரையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட்டாகவே வாலண்டரியாக எடுத்து இது ஒரு கைட்லைனாக சிட்டிசன்ஸ் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு அத்தாரிட்டேரியன் மேனரில் ஒரு சர்வாதிகார முறையில், அது ஒரு சர்வாதிகார முறைன்னு சொல்ல முடியாது, ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடில் ஜுடிஷியரே வந்து ஒரு கைட்லைனாக கவர்மெண்ட்டுக்கு தந்து இதை நீங்கள் மக்களை பின்பற்ற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாக ஃபீல் பண்ணாங்க. எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் ஃபீல் பண்ணாங்க, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ்லாம் இதை ஃபீல் பண்ணாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் ரீச். இதுக்கு இன்னும் கூட நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு வருடம் 1.5 வருடம் முன்னாடி பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் மற்றும் மற்ற ஹைவேஸில் இருக்கக்கூடிய 500 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆல்கஹால் அவுட்லெட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்கிறது, ஆல்கஹாலை எராடிகேட் பண்ணணும், ஆல்கஹால் கன்சப்ஷனை நம்ம எராடிகேட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ கோர்ட்டாக வந்து ஆல்கஹால் கன்சப்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணணும், எராடிகேட் பண்ணணும், ஹைவேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் அவுட்லெட்ஸ், லிக்கர் அவுட்லெட்ஸ்லாம் எடுங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது ஒரு நிர்வாகம் சார்ந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை ஒரு டொமைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா ஆல்கஹாலை குடிச்சிட்டு ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களால ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது, அதனால் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் லிக்கர் அவுட்லெட்ஸ்லாம் எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதை நம்ம உள்ள இன்டெப்த் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா ஆக்சிடென்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45-50% ரீசன் என்னென்னா ஓவர் ஸ்பீடிங்கிறது தான் மெயின் ரீசனாக நம்ம வந்து ரிசர்ச்சில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு ஃபேக்ட். ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்து ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 5% தான் ஆக்சிடென்ட்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது.
அப்படிங்கிறப்போ ஒரு பிளாங்கெட் பேனை எங்கேயுமே அதாவது ஹைவேஸ் சுற்றி இருக்கக்கூடிய லிக்கர் அவுட்லெட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரியே சொல்கிறது வந்து அது வந்து ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாக அதை வந்து ஃபீல் பண்ணாங்க. இதில் மற்ற ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா ஆல்கஹால் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ரெவென்யூ வருது. ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியை சுற்றி நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் இருக்குது. அதை திடீர்னு அந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிச்சுது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய அந்த ரெவென்யூலாம் பாதிக்கப்பட்டது. செகண்ட், இந்த அவுட்லெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணனால கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ரெடியூஸ் ஆகலை. அப்போ கோர்ட் என்ன பண்ணியிருக்கலாம்னா மேபி எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரு அட்வைஸாக கொடுத்து இதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது, அது வந்து லிக்கர் கன்சம்ஷனெல்லாம் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ன்றது கண்டுபிடிங்க. அந்த லிக்கர் ஷாப்ஸை வேறு எங்கேயாவது ரீலோகேட் பண்ணலாமா, இல்லை ஒரு ஃபேஸ்ட் மேனரில் ஹைவேஸில் இருக்கக்கூடிய லிக்கர் ஷாப்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் ரீச். Judicial activism is needed in a democracy. It is always healthy, but judicial overreach is not healthy in a democracy. At some point it will prove detrimental also. Another thing, legislature, executive and judiciary, to some extent there should be a separation of powers. Only then they can function in an independent manner. If the judiciary steps in all circumstances and checks the executive and legislature, that itself is not healthy in a democracy, because people's mandate is exercised by the legislature and the executive. So judiciary should not overstep its role. It should engage in healthy judicial activism.